Happy day, my dear students. Welcome to our online class, 4th standard Maths, Chapter 1, Building with Bricks. We are already seen 5 pages. Now 6th page. Listen carefully. Okay. Looking through a brick, Jali, the mason who built Jagradi School, had also made different Jali patterns on the wall. Listen. Look at these pictures. Picture 1, 2, double picture. Okay, how many different Jali patterns can you see in these two photos? How many Jali patterns are there you seen in this two picture? What is mean by Jali? Jali is one of the brick pattern. Okay, this is also Jali. Okay, like this. 2. Next 3. Okay, first picture 3. Next second picture 1, 2. Totally 5 patterns. Okay. Next, this is a drawing of another beautiful Jali. Now color some bricks red and make your own Jali patterns on the wall drawn below. Okay, this is the beautiful Jali patterns. Okay, this is for you. You can make your own Jali patterns. Okay, நீங்கள் இந்த white space இருக்கு இல்லையா, இங்கே ரெட் கலரை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் ஜாலி பேட்டர்ன்ஸை மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, கேன் யூ see the difference in these photos of the school? ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இங்கே பிக்சர் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆரோ மார்க் போட்டு, இந்த மாதிரி பிக்சரை அந்த ஸ்கூல் ஃபோட்டோவில் பார்த்தீங்களான்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம பார்த்தோம். இங்கே இருக்கு இல்லையா, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு, now draw some Jericho patterns on the wall here. You can shade it black. Okay, black கலரால் ஷேட் பண்ணி நம்மளும் இந்த ஸ்பேஸில் நீங்களும் உருவாக்கலாம். எப்படி உருவாக்கலாம்? இந்த மாதிரி நீங்களே உங்களோட ஓன் பேட்டர்னை இங்கே ட்ரா பண்ணலாம். Next, this Jali is from a library building in Kerala. கேரளாவில் இருக்க ஒரு லைப்ரரியோட பில்டிங் தான் இருக்குது. Wow, nice. Okay, see how the edges of the bricks is used to make triangle in the wall. Look at the picture. இங்கே பாருங்கள், இந்த பிக்சரை பார்த்தீங்களா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? எப்படி இருக்குது? அந்த பிரிக்ஸ் பேட்டர்ன்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கா? இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் அந்த லைப்ரரியை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹேவ் யூ சீன் பிரிக்ஸ் தட் லுக் லைக் ட்ரையாங்கிள்ஸ்? லுக் அட் த பிரிக்ஸ் அரவுண்ட் த ட்ரீஸ் இன் த ஃபோட்டோஸ். இந்த மாதிரி இங்கே கீழே இங்கே ட்ரீ இருக்கு இல்லையா, ட்ரீயை சுற்றி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பிரிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி மேக் பண்ணியிருக்காங்க. Next, do you see the arc in this photo? This is the form of school in Faizabad. Find out, look for other arcs around you and draw them. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஆர்க் இருக்கு இல்லையா, ஆர்க்னா என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆர்க்கு. இந்த மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதை ட்ரா பண்ணுங்கள். இப்போ நம்ம மசூதிலாம் இருக்குது இல்லையா, முஸ்லீம் டெம்பிள், அதெல்லாம் எப்படி இருக்கும்? இந்த ஆர்க் ஷேப்பில் தானே இருக்கும். ஆர்க்னால் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள், இப்படி இந்த ஆர்க் ஷேப்பில் தானே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பில்டிங்ஸு. ஓகே, அது பார்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, ஹேவ் யூ சீன் ஆர்க்ஸ் இன் எ பிரிட்ஜ்? எஸ். நெக்ஸ்ட்டு, வேர் எல்ஸ் ஹேவ் யூ சீன் அண்ட் ஆர்க்? எங்கே நீங்கள் இந்த மாதிரி ஆர்க் பார்த்துருக்கீங்க? நம்ம வீட்டில் நெய்பர் ஹவுஸில் கூட என்ன இருக்கும், நெய்பர் ஹவுஸ் ஆர் யுவர் ஹவுஸ் எப்படி இருக்கும்? நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கான இப்போ வால்லாம் எப்படி இருக்கும்? ஆர்க்குனால் இதுதான். இந்த மாதிரி நம்ம ஒரு ரூமுக்கு போகிறதும் இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் கேட்குறாங்க. வேறு எங்கே பார்த்துருக்கீங்க? நெக்ஸ்ட்டு, a special arc. In these photos from Orca,
See how the ark is made. It has a nice name, Gungat Wali Mehrab. The ark with a veil. Different type of wall. அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஆர்க்லே எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட். Isn't the jali of this window beautiful? இட் இஸ் மேட் ஆஃப் தின் பிரிக்ஸ். எந்த மாதிரி? ரொம்ப மெல்லிசான பிரிக்ஸை யூஸ் பண்ணி அவங்க மேக் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி ஆர்க்லாம். நெக்ஸ்ட், ஹேவ் யூ எவர் சீன் தின் பிரிக்ஸ் லுக் அரவுண்ட்? நம்மளை சுற்றி இந்த மாதிரி தின்னான பிரிக்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ டைப் ஆஃப் ஆர்க்லாம் இருக்குது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு. இது நெக்ஸ்ட்டு 1/3 ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்க்ஸ். ஓகே, next. Jamal and Kalu, the mason of Jagrati school, said that their grandfathers used many different kinds of bricks. Some of these are shown in this photo. Okay, Jamal and Kalu அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க தான் இந்த பில்டிங் மேக் பண்ணுறதுக்கான ஐடியாஸ்லாம் சர்ச் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி பிரிக்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிக்ஸை அவங்க கிராண்ட் ஃபாதர் யூஸ் பண்ணுறதை பார்க்குறாங்க. விச் ஆஃப் திஸ் பிரிக்ஸ் ஹேவ் கர்வ்டு எட்ஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த பிரிக்ஸ் வந்து கர்வ்டு எட்ஜாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கர்வ்டுனா இதுதான் கர்வ்டு. இந்த மாதிரி வளைஞ்சிருக்கு இல்லையா, இதுதான் கர்வ். ஓகே, அந்த மாதிரி எங்கே இருக்குது? டாப் லெஃப்டில் இருக்கிற பிரிக்ஸு அந்த மாதிரி இருக்கா? சி, டாப் லெஃப்டில் இருக்க இந்த 2 செங்கல்லுமே எப்படி இருக்குது? கர்வ்டு எட்ஜாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட். ஹவு மெனி ஃபேஸஸ் டு யூ சி ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிக்? லாங்கஸ்ட் பிரிக் எங்கே இருக்குது? சி, திஸ் இஸ் த லாங்கஸ்ட் பிரிக். ஹவு மெனி ஃபேஸஸ் டு யூ சி ஆஃப் த லாங்கஸ்ட் பிரிக்? இதில் எத்தனை ஃபேஸை நம்மளால் பார்க்க முடியுது? ஒரு ஃபேஸ் தானே, ஒரு ஃபேஸு. நெக்ஸ்ட்டு, இஸ் தேர் எனி பிரிக் விச் ஹேஸ் மோர் தென் 6 ஃபேஸஸ்? ஒரு பிரிக்குக்கு எப்படி எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸஸ். அ பிரிக் ஹேஸ் 6 ஃபேஸஸ். ஓகே, 6 ஃபேஸஸை தாண்டி அதிகமாக ஏதாவது பிரிக்ஸுக்கு ஃபேஸ் இருக்குமான்னு கேட்குறாங்க. நோ, எ பிரிக் cannot have more than 6 faces. 6 ஃபேஸஸ்க்கு மேலே எந்த பிரிக்ஸ்க்கும் ஃபேஸஸ் இருக்காது. நெக்ஸ்ட், ஃபைண்ட் அவுட் த சைஸ் ஆஃப் எ பிரிக். ஹேவ் யூ சீன் பிரிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ்? டேக் ஒன் பிரிக் அண்ட் மெஷர் இட். யூ கேன் டேக் ஒன் பிரிக். ஓகே, நீங்களும் என்ன பண்ணலாம்? ஒரு பிரிக்கை எடுத்து அதோட லென்த்து என்ன, அதோட வித்து என்ன, ஹைட் என்ன, நீங்களும் என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். என்னது? சரி, listen. This is length, this is width, next this is the height. ஓகே, இந்த மாதிரி ஹவுஸ் அப்ராக்சிமேட்லி ஒரு பிரிக்ஸோட லென்த் எவ்வளோ இருக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் 21.5 சென்டிமீட்டர். அதோட வித்து 10.25 சென்டிமீட்டர். லென்த்து 21.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வித் 10.25 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஹைட்டு 6.5 சென்டிமீட்டர். இது நான் மெஷர் பண்ணது. ஓகேவா? நீங்கள் ஒரு பிரிக்கை எடுத்து அதோட லென்த்து, வித்து, ஹைட்டு அதெல்லாம் என்ன நீங்கள் மெஷர் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகே, முனியா வாண்ட் டு மேக் எ வால் 1 meter long. How many bricks will she need to put in a line? How many she will
she needs more than 4 bricks but less than 5 bricks to make a wall 1 meter long. ஓகே, என்ன பண்ணுறாங்க, 1 மீட்டர் என்ன பண்ணணும், 1 மீட்டர் லாங்குக்கு எவ்வளோ செங்கல் தேவைப்படும், எவ்வளோ பிரிக்ஸ் தேவைப்படும்னு கேட்குறாங்க. அவளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா ஒரு 5 bricks எடுத்துக்கிறா. 5 bricks எடுத்து லைனாக என்ன பண்ணுறா, அடுக்கிக்கிறா. பக்கத்தில் அடுக்குனா 1 மீட்டர் வருது, 5 மீட்டர். ஓகே, 5 bricks. நெக்ஸ்ட்டு bricks and bricks, hot and fresh. Ganesh and Sahiba live near a clean where bricks are made. பிரிக்ஸ்லாம் எங்கே மேட் பண்ணுவாங்க, க்ளீனில் மேட் பண்ணுவாங்க. செங்கல் சூழலாக இருக்கு இல்லையா, அங்கே. ஓகே, கேன் யூ கெஸ் ஹவு high is the chimney here? Is it about 5 meter, about 15 meter, about 50 meter கேட்குறாங்க. சின்மை ஹைட் இஸ் அபவுட் 50 மீட்டர். இப்போ உங்களோட ஹைட் கூட எவ்வளோ இருக்கும், ஒரு 50 மீட்டர் இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு கணேஷ் அண்ட் சாஹிபா லவ் டு லுக் அட் த பேட்டர்ன்ஸ் ஆஃப் பிரிக்ஸ் இன் த லாங் லைன்ஸ் kept out to dry. They also watch how bricks are made. அவங்க கணேஷ் அண்டு சாஹிபா லவ் டு லுக், கணேஷ் அண்ட் சாஹிபாக்கு இந்த பிரிக்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி லைனாக அடுக்கி பில்டிங் மாதிரி கட்டி தானே அந்த நெருப்பு வச்சு பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. என்ன பண்ணுறாங்க, தே ஆல்சோ வாட்ச் ஹவு பிரிக்ஸ் ஆர், எப்படி இந்த பிரிக்ஸ் எல்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த லைன் பாருங்கள், லைனாக அடுக்கியிருக்காங்களா, அழகாக இந்த மாதிரி அடுக்கியிருக்காங்க. ஹவு here are 4 pictures from bricks clean. These pictures are jumbled up. Look at them carefully. என்ன பண்ணியிருக்காங்க, ஜம்பிள்டில் 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் த கரெக்ட் ஆர்டர். ஓகே, அந்த பிரிக்ஸ் அந்த செங்கல் சூளையில் மேக் பண்ணுவாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ABCD. ஓகே, 4 பிக்சர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த பிக்சர் வரும், நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க, அந்த செங்கலுக்கான மண்ணை என்ன பண்ணுவாங்க, மண்ணை வந்து ரெடி பண்ணுவாங்க இல்லையா, தண்ணிலாம் ஊற்றி என்ன பண்ணுவாங்க, குழைச்சி அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, மண்ணை ரெடி பண்ணுறாங்களா, ஃபஸ்ட்டு என்ன பிக்சர் வரும், C. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மண்ணெல்லாம் ரெடி பண்ணி அந்த என்ன பண்ணுறாங்க, ஈர மண்ணை எடுத்து அந்த பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க இல்லையா, அதில் என்ன பண்ணுறாங்க, போடுறாங்க. நெக்ஸ்ட்டு D. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க, அந்த செங்கல்லாம் அந்த மண்ணில் குழப்பி எல்லாத்தையும் அந்த பிரிக்ஸோட ஷேப்பை வர வச்சுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி எரிய வச்சு செங்கல்லாம் உருவாக்குறாங்க. அப்போ அந்த ஆர்டர் என்ன, ரைட் யுவர் நோட் இஸ் ஃபஸ்ட்டு C, நெக்ஸ்ட்டு D, நெக்ஸ்ட்டு B, நெக்ஸ்ட்டு A. ஓகே, ரிமைண்ட் இட். நெக்ஸ்ட், are you clear? How do you think a brick is made out of soil dug from the earth? Look at the pictures and discuss in group. எப்படி இதெல்லாம் உருவாக்குறாங்க இந்த மண்ணில் இருந்து அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறாங்க, டிஸ்கஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த பிக்சரை வச்சு. ஓகே, நெக்ஸ்ட், ஹேவ் யூ சீன் பிரிக் க்ளீன்? டிட் யூ ட்ரை டு கெஸ் த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கெப்ட் தேர்? ஓகே, என்ன பண்ணுறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பிரிக்ஸ் க்ளீன் இருக்கு இல்லையா, அந்த செங்கல் சூளை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிட் யூ ட்ரை டு கெஸ் த நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் கெப்ட் தேர்? அங்கே எவ்வளோ பிரிக்ஸ் வச்சுருப்பாங்கன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. 1 or 2 வச்சுருப்பாங்களா? நோ, மேக்ஸிமம் 10 lakh பிரிக்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு 10 லட்சம் பிரிக்ஸை வந்து அட் அ டைமில் ரெடி பண்ணுவாங்க இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு, there are many bricks cleans in India. ஓகே, நம்ம இந்தியாவில் ரொம்ப நிறைய bricks clean செங்கல் சூழலாக இருக்குது. thousands of them, எப்படியும் 1000க்கு மேலே இருக்குது, more than 100,000. can you imagine how big this number is? இது எவ்வளோ பெரிய நம்பர் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? this number is also called 1 lakh. ஓகே, 1 லட்சம். ஓகே, here 100,000 is equal to 1 lakh. Can you try to write it? அவங்க 1 lakh அவங்களால எழுத முடியுமா கேட்குறாங்க. ஓகே, 1 lakh நான் எப்படி எழுதணும், 1,
0 0 0 0 0. Okay, this is 1 lakh. Okay, look at these photos and guess how many bricks are carried by this truck. என்ன பண்ணுவாங்க, பிரிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் ட்ரக்கில் என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க தானே. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்களா, எதுக்காக? பிரிக்ஸோட யூசஸ் என்ன? இஸ் யூஸ்டு டு மேக் பில்டிங் ஹவுசஸ். இப்போ ஹவுஸ் பில்டு பண்ணுறதுக்கெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா ட்ரக்கில். அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எவ்வளோ பிரிக்ஸ் வந்து அந்த ட்ரக்கில் வந்து இடம் இருக்கும், எவ்வளோ பிரிக்ஸ் நம்மளால் ஏற்றலாம் கேட்குறாங்க. ஓகே, எவ்வளோ ஏற்றலாம்? ஒரு 5000 பிரிக்ஸ் அதில் ஏற்றலாம், நம்ம இமேஜின் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் எ ட்ரக் டிரைவர் ஹவு மெனி பிரிக்ஸ் தி கேன் இன் ஒன் ட்ரக். ஒரு ட்ரக்கில் எவ்வளோ ஏற்றலாம்? ஒரு 5000 பிரிக்ஸ் ஏற்றலாம். நெக்ஸ்ட் மென்டல் மேத். பஜான் பைஸ் பிரிக்ஸ். பஜான் என்ன பண்ணுறான்? பிரிக்ஸ் வாங்குறாங்க. பஜான் வென்ட் டு பை பிரிக்ஸ். த ப்ரைஸ் வாஸ் கிவன் ஃபார் 1000 bricks. The price were also different for different types of bricks. என்ன பண்ணுறாங்க, நிறைய டைப் ஆஃப் bricks இருக்குது. ஓல்டு bricks இருக்குது. ஓல்டு bricks rupees 1200 for 1000 bricks. 1000 bricksோட ரேட் எவ்வளோனா 1200. நியூ bricks ஃப்ரம் இன்டாப்பூரில் இருக்க நியூ bricksோட ரேட் என்னென்னா 1000 bricks எவ்வளோ? 1800. ஓகே, நெக்ஸ்ட் நியூ பிரிக்ஸ் ஃப்ரம் பிரிக்காபேடில் இருக்கிற நியூ பிரிக்ஸோட ரேட்டு 2000. ஓகே, எல்லாமே 1000 பிரிக்ஸ் தான். ஓகே, ஓல்டு பிரிக்ஸ் 1200, நியூ பிரிக்ஸ் ஃப்ரம் இன்டாப்பூர் 1800, நியூ பிரிக்ஸ் ஃப்ரம் பிரிக்காபேட் 2000. ஓகே, பஜான் டிசைடட் டு பை நியூ பிரிக்ஸ் ஃப்ரம் பிரிக்காபேட். நியூ பிரிக்ஸ் ஃப்ரம் பிரிக்காபேட்லேருந்து அவன் பிரிக் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஹீ பாட் 3000 பிரிக்ஸ். ஓகே, அவங்க என்ன பண்ணுறான், ஒரு 1000 பிரிக்ஸோட ரேட் என்ன? 2000. ஓகே, 2000. 1000 பிரிக்கோட ரேட்டு 2000. அவன் எவ்வளோ பிரிக் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கான்? 3000 பிரிக்ஸ் வாங்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 6000. ஓகே, எவ்வளோ வாங்குறான்? 6000. அப்போ அவன் எவ்வளோ பே பண்ணணும்? ஹவு மச் டிட் ஹீ பே? அப்போது 3000 பிரிக்ஸ் வாங்கிறதுக்கு அவன் 6000 ரூபி பே பண்ணணும். ஓகேவா? ஆர் யூ கிளியர்? Guess what he will pay if he buys 500 old bricks. 1000 bricks-ஓட ரேட்டு 1200. ஆனால் அவங்க எவ்வளோ வாங்கலான்னு கெஸ் பண்ண சொல்கிறாங்க? 500 ஓல்டு பிரிக்ஸ். ஓகே, ஓல்டு பிரிக்ஸ் எங்கே இருக்குது? ஓல்டு பிரிக்ஸோட ரேட்டு 1000 பிரிக்ஸோட ரேட்டு 1200. அப்போ அதில் பாதி தானே 500. 500 வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அதில் பாதி half of 1200 is 600. Okay, rupees 600. Okay, next, that's all. Are you clear? Yes. Now you can draw a brick. Okay, this is the brick. Listen. Bricks has how many faces? A brick has 6 faces. Next, smallest face of the brick is brick has 6 faces. Okay, smallest face is this is. Okay, next, all the faces of a brick is in rectangular in shape. Bricks oda shape enna? Rectangular shape. Listen, this is face. Okay, next, this is the corners. Number of edges in a brick 12. Okay, edges எத்தனை இருக்குது பிரிக்ஸில்? 12 edges இருக்குது. நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் இந்த brick
8 corner. Okay, bricks 6, bricks oda faces 6, edges 12, next corners 8. Okay, are you clear? Then you can take a note, okay, and write it. Next, that's all. Okay, thank you.